இப்போ இந்த வீடியோ உங்களை தேடி வந்திருப்பது சாதாரண விஷயம் இல்லை. என்றால் பிரபஞ்சம் சிலருக்கு மட்டுமே ஒரு ரகசிய அறிகுறியை காட்டும். அந்த அறிகுறி உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப்போகும் நேரம் வந்துவிட்டது என்பதற்கான எச்சரிக்கை. கடந்த சில நாட்களாக உங்கள் மனதில் ஒரு விளக்கமில்லாத உணர்வு இருக்கிறதா? காரணமே இல்லாமல் சில விஷயங்கள் நடக்கிறதா? சில மனிதர்கள் திடீரென உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுகிறார்களா? அல்லது யாரோ உங்களை தெரியாத ஒரு சக்தி கவனித்துக் கொண்டிருக்கிறது போல தோன்றுகிறதா? அப்படியானால் இந்த வீடியோவை கடைசி வரை கவனமாக கேளுங்கள். ஏனெனில் இன்று நீங்கள் அறியப் போகும் உண்மை உங்கள் எதிர்காலத்தை மாற்றக்கூடியது. இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரம் இருக்கும். அந்த நேரம் வருவதற்கு முன் பிரபஞ்சம் எப்பொழுதும் சில சின்னங்களை அனுப்பும். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் அந்த அறிகுறிகளை கவனிக்காமல் விடுகிறார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் வரப்போகும் பெரிய மாற்றத்தையும் இழந்து விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் வேறுபட்டவர். என்றால் இந்த வீடியோவை பார்க்கும் அந்த ஒரு தருணமே உங்கள் ஆன்மாவை பிரபஞ்சம் அழைத்திருக்கிறது என்பதற்கான சான்று. உங்கள் மனதில் பல நாட்களாக ஒரு கேள்வி ஓடிக்கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை எப்போது மாறும் என்று. அந்த கேள்விக்கான பதிலை இன்று பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போகிறது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை உடைத்துவிடும். நம்பியவர்கள் விட்டு போவார்கள். முயற்சிகள் தோல்வியாகும். எதுவும் நம்மை புரிந்து கொள்ளாத மாதிரி தோன்றும். ஆனால் அந்த எல்லா தருணங்களும் ஒரு சாதாரண துன்பம் அல்ல. அது பிரபஞ்சம் உங்களை ஒரு புதிய நிலைக்கு தயார்படுத்தும் காலம். ஒரு விதை மண்ணுக்குள் புதையாமல் மரமாக முடியாது. அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் நடந்த கஷ்டங்கள் உங்களை அழிக்கவில்லை. மாறாக உங்களை பெரிய உயரத்திற்கு அழைத்துச் செல்ல தயாராக்கி கொண்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களாக நீங்கள் மாற்றம் அடைந்ததை நீங்கள் கூட உணர்ந்திருப்பீர்கள். முன்பு மகிழ்ச்சியாக இருந்த விஷயங்கள் இப்போது உங்களை கவராமல் இருக்கலாம். சில மனிதர்களுடன் பேசும்போது மனசு சோர்ந்து போகலாம். கூட்டத்தில் இருந்தாலும் தனிமை உணர்வு இருக்கலாம். இதெல்லாம் சாதாரணம் அல்ல. இது உங்கள் ஆன்மா உயர்ந்த அலைவரிசைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டது என்பதற்கான அறிகுறி. பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத சக்திகளை மெதுவாக விலக்க ஆரம்பித்து விட்டது. இரவு நேரங்களில் திடீரென விழித்துக் கொள்வது நடக்கிறதா? சில எண்கள் மீண்டும் மீண்டும் கண்களில் படுகிறதா? 11 11 222 777 போன்ற எண்கள் உங்களை தொடர்ந்து பின்தொடர்கிறதா? பலர் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் உண்மையில் இது பிரபஞ்சத்தின் அமைதியான மொழி. நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்று அது உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உங்கள் மனதில் ஒரு பெரிய கனவு இருக்கிறது. அதை யாரிடமும் முழுமையாக சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்திருக்கலாம். அந்த கனவை நிறைவேற்றுவதற்கான சக்தி ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறது என்பதை பிரபஞ்சம் நினைவூட்டுகிறது. ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா? சில நேரங்களில் ஏதோ நடக்கப் போகிறது என்று முன்பே உங்களுக்கு தோன்றும். பிறகு அதே விஷயம் நிஜமாக நடக்கும். இது சாதாரண உணர்வு அல்ல. உங்கள் உள்ளுணர்வு விழிக்க ஆரம்பித்து விட்டது. எல்லோருக்கும் இந்த சக்தி கிடைக்காது. வாழ்க்கையில் அதிக வேதனைகளை சந்தித்தவர்களுக்கே இந்த உணர்வு அதிகமாக வரும். ஏனெனில் துன்பம் மனிதனை உடைக்க மட்டும் வராது, அவனை விழிக்கவும் வைக்கும். நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. யாரோ உங்களை மறுத்த அந்த நாள், யாரோ உங்களை விட்டு சென்ற அந்த இரவு, யாரும் உங்களை நம்பாத அந்த தருணம், அந்த எல்லா நினைவுகளும் இன்று உங்களை வலிமையான மனிதனாக மாற்றியிருக்கிறது. பிரபஞ்சம் பலவீனமானவர்களை தேர்ந்தெடுக்காது, போராடியவர்களையே தேர்ந்தெடுக்கும். ஏனெனில் இருளை பார்த்தவர்களுக்குத்தான் வெளிச்சத்தின் மதிப்பு தெரியும். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில ஒரு கதவு திறக்கப் போகிறது. அது திடீரென்று நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு வரும். நீண்ட நாட்களாக நின்று போன விஷயங்கள் நகர ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒருவரின் வருகை கூட உங்கள் விதியை மாற்றக்கூடும். ஆனால் அதற்கு முன் பிரபஞ்சம் உங்களை சோதிக்கும். பழைய பயங்களை விட சொல்லும். உங்களை சந்தேகப்படுத்தும் மனிதர்களை விலக்க சொல்லும். உங்கள் மன அமைதியை கெடுக்கும் விஷயங்களில் இருந்து தூரமாக செல்ல சொல்லும். ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள். பிரபஞ்சம் எப்போதும் தாமதமாக வரலாம். ஆனால் தவறாக வராது. நீங்கள் இன்று சந்திக்கும் தாமதம் கூட உங்கள் பாதுகாப்புக்காக இருக்கலாம். சிலர் வாழ்க்கையில் சீக்கிரம் வெற்றி பெறுவார்கள். ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் உங்களுக்கான பாதை வேறு. உங்களை மெதுவாக உருவாக்கி உடைக்க முடியாத மனிதனாக மாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம்.
இந்த உலகத்தில் பலர் வெளியில் சிரித்துக்கொண்டே உள்ளுக்குள் உடைந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த உடைந்த நிலையில் கூட மற்றவர்களுக்கு நல்லது நினைத்திருக்கிறீர்கள். அதனால்தான் இந்த சக்தி உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஒரு நல்ல மனசு வைத்த மனிதனை பிரபஞ்சம் ஒருபோதும் கைவிடாது. சில நேரங்களில் கடவுள் நேரடியாக வரமாட்டார். ஆனால் சரியான நேரத்தில் சரியான மனிதரை அனுப்புவார். சரியான வாய்ப்பை அனுப்புவார். சரியான பாதையை காட்டுவார். நீங்கள் இப்போது இருக்கும் நிலை உங்கள் இறுதி நிலை இல்லை. அது ஒரு இடைநிலை மட்டுமே. இன்னும் சில காலத்தில் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் மனிதர்கள் நிறைய இருப்பார்கள். இவர் எப்படி இவ்வளவு மாறினார் என்று கேட்பார்கள். ஏனெனில் இன்று நீங்கள் அனுபவிக்கும் அமைதியான போராட்டத்தை யாரும் பார்க்கவில்லை. உங்கள் தனிமையான இரவுகளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பிரபஞ்சம் பார்த்து கொண்டே இருந்தது. சில கதவுகள் மூடப்பட்டது உங்கள் தோல்வி அல்ல, அது உங்கள் பாதை அல்ல என்பதற்கான அறிகுறி. சில மனிதர்கள் விட்டு சென்றது உங்கள் மதிப்பு குறைவாக இருந்ததால் அல்ல, அவர்கள் உங்கள் பயணத்தின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்பதால். வாழ்க்கையில் எல்லோரும் நம்மோடு கடைசி வரை வரமாட்டார்கள். சிலர் பாடம் கற்பிக்க வருவார்கள். சிலர் காயம் கொடுக்க வருவார்கள். சிலர் நம்முடைய உண்மையான வலிமையை காட்ட வருவார்கள். உங்கள் மனதில் இப்பொழுது ஒரு சோர்வு இருக்கலாம். எவ்வளவு நாள் இப்படித்தான் என்று தோன்றலாம். ஆனால் அந்த இருட்டான நிலை முடிவுக்கு வரப்போகிறது. பிரபஞ்சம் நீண்ட நேரம் அமைதியாக இருந்ததற்கு காரணம் உங்களை பெரிய விஷயத்திற்காக தயார் செய்ததால்தான். சில நேரங்களில் அமைதியே மிகப்பெரிய பதில். அந்த அமைதிக்குள் தான் உங்கள் புதிய வாழ்க்கையின் விதைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் திடீரென்று நீங்கள் பின்னால் திரும்பி பார்க்கப் போகிறீர்கள். அப்போது இன்று நீங்கள் அழுத எல்லா காரணங்களுக்கும் நன்றி சொல்லப் போகிறீர்கள். ஏனெனில் அந்த கஷ்டங்கள் இல்லாமல் நீங்கள் இந்த உயரத்தை அடைந்திருக்க முடியாது. வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு மறைந்த அர்த்தம் இருக்கும். இன்று புரியாத விஷயம் நாளை ஆசீர்வாதமாக தெரியும். உங்கள் இதயத்தில் இன்னும் ஒரு நம்பிக்கை உயிரோடு இருக்கிறது. எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று தோன்றிய தருணத்திலும் அந்த நம்பிக்கை முழுவதும் அணையவில்லை. அதுதான் உங்கள் சக்தி. பிரபஞ்சம் உங்களை முழுவதும் உடைக்கவில்லை என்றால் இன்னும் உங்கள் கதைக்கு முடிவு வரவில்லை என்பதற்கான அர்த்தம். நீங்கள் இன்னும் முடிக்கப்படாத ஒரு அத்தியாயம். இனி வரும் நாட்களில் உங்கள் மனசாட்சியை கவனமாக கேளுங்கள். அது உங்களை சரியான திசைக்கு அழைத்துச் செல்லும். சில இடங்களில் இருந்து விலக வேண்டும் என்று தோன்றினால் தயங்காதீர்கள். சில மனிதர்களுடன் பேசும்போது சக்தி குறைகிறது போல தோன்றினால் அவர்களிடமிருந்து தூரமாக இருங்கள். ஏனெனில் உங்கள் ஆற்றலை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்காது. ஆனால் உங்களுடைய உள்ளம் இன்னும் தூய்மையாக இருக்கிறது. அதனால்தான் பிரபஞ்சம் உங்களை கைவிடவில்லை. நீங்கள் தேடிய பதில் வெளியே இல்லை, அது உங்கள் உள்ளே இருக்கிறது. நீங்கள் பல வருடங்களாக மற்றவர்களின் ஒப்புதலை தேடி ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையான மாற்றம் நீங்கள் உங்களை நம்பும் அந்த நொடியில்தான் ஆரம்பிக்கும். உங்களை குறைத்து மதித்த மனிதர்களின் வார்த்தைகள் உங்கள் விதியை தீர்மானிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் சக்தி உங்கள் உள்ளே இருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் அமைதியாக சிரிக்கப் போகிறீர்கள். காரணம் யாருக்கும் தெரியாது, ஆனால் உங்களுக்கு மட்டும் தெரியும். ஏனெனில் அந்த சிரிப்பின் பின்னால் நீங்கள் கடந்து வந்த இருட்டான பாதைகள் இருக்கும். அந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், பிரபஞ்சம் உங்களை தண்டிக்கவில்லை, அது உங்களை தேர்ந்தெடுத்து உருவாக்கி கொண்டிருந்தது என்று. உங்களை பற்றி பலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். சிலர் உங்களை பலவீனமானவர் என்று நினைத்திருக்கலாம். ஏனெனில் நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள். எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லாமல் விலகினீர்கள். ஆனால் அவர்கள் அறியாத ஒரு விஷயம் இருக்கிறது. அமைதியாக இருக்கும் மனிதர்களுக்குள் தான் மிகப்பெரிய புயல்கள் இருக்கும். நீங்கள் பேசாமல் தாங்கிய வலிகள் உங்களை சாதாரண மனிதராக விடவில்லை. அந்த வலி உங்கள் உள்ளத்தை ஆழமாக மாற்றிவிட்டது. இப்பொழுது நீங்கள் உலகத்தை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள். முன்பு போல யாரையும் எளிதில் நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் அதற்குள் ஒரு பெரிய விழிப்பு இருக்கிறது. ஏனெனில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்தது. எல்லாரும் உங்கள் ஆற்றலுக்கு தகுதியானவர்கள் அல்ல என்று. சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருப்பதை விரும்புகிறீர்கள். கூட்டத்தில் இருந்தாலும் மனசு அமைதியை தேடுகிறது. இதற்கு காரணம் உங்கள் ஆன்மா இப்போது சத்தமில்லாத உண்மைகளை கேட்க ஆரம்பித்து விட்டது. உலகம் முழுக்க ஓசை நிறைந்திருக்கிறது. ஆனால் பிரபஞ்சம் மெதுவாக மட்டுமே பேசும். அந்த மெதுவான குரலை கேட்க தெரிந்தவர்கள்தான் வாழ்க்கையின் உண்மையான பாதையை கண்டுபிடிப்பார்கள்.
நீங்கள் இப்பொழுது அந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இழந்த சில விஷயங்களை நினைத்து இன்னும் வருந்திக் கொண்டிருக்கலாம். அது இருந்திருந்தால் என் வாழ்க்கை வேற மாறி இருந்திருக்கும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து விலகிய எல்லாவற்றும் உங்கள் எதிர்காலத்திற்கு பொருந்தாதவை. சில நேரங்களில் பிரபஞ்சம் நமக்கு பிடித்ததை எடுத்துக்கொள்ளும். ஏனெனில் அதைவிட பெரியதை தர தயாராக இருக்கும். ஆனால் மனித மனம் உடனே அதை புரிந்து கொள்ளாது. அதனால் தான் சில பிரிவுகள் நம்மை அதிகமாக வலிக்க வைக்கும். உங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய மாற்றங்கள் எப்போதும் எதிர்பாராத நேரத்தில் தான் வந்திருக்கிறது என்பதை கவனிச்சிங்களா? ஒரே ஒரு சந்திப்பு, ஒரே ஒரு முடிவு, ஒரே ஒரு இரவு, அதுக்கு பிறகு வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். இப்போது நீங்கள் அப்படியான ஒரு தருணத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆன்மா அதை உணர ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் உங்களுக்கு உள்ளுக்குள் ஒரு விளக்கமில்லாத பதட்டமும் அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. பிரபஞ்சம் சிலருக்கு மட்டுமே இந்த அழைப்பை அனுப்பும். அந்த அழைப்பை பெற்றவர்கள் பழைய வாழ்க்கைக்குள் திரும்ப முடியாது. ஏனெனில் அவர்கள் உண்மையை அறிய ஆரம்பித்து விடுகிறார்கள். நீங்கள் கூட இப்போது சில விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கலாம். போலியான உறவுகள், பொய்யான வார்த்தைகள், மரியாதையில்லாத நடத்தை, இவையெல்லாம் உங்கள் மனதை சோர்வடையச் செய்யும். ஏன் தெரியுமா? உங்கள் ஆன்மா இப்போது உயர்ந்த ஆற்றலோடு இணைந்து கொண்டிருக்கிறது. குறைந்த அலைவரிசையிலான விஷயங்கள் உங்களை களைப்பாக்க ஆரம்பித்து விட்டது. ஒரு காலத்தில் நீங்கள் அனைவரையும் மகிழ்விக்க முயன்றிருக்கலாம். யாரும் வருந்தக்கூடாது என்று உங்களை மறந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் மெதுவாக ஒரு உண்மையை கற்றுக்கொள்கிறீர்கள். உங்களை இழந்து மற்றவர்களை காப்பாற்ற முடியாது என்று. உங்கள் அமைதி முக்கியம். உங்கள் மனநிலை முக்கியம். உங்கள் ஆற்றல் முக்கியம். இதை புரிந்து கொண்ட நொடியிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இனி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் மனிதர்கள் கூட வேறுபட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உங்களை பயன்படுத்த வரமாட்டார்கள். உங்களை புரிந்து கொள்ள வருவார்கள். உங்கள் உள்ளத்தின் உண்மையை மதிப்பார்கள். ஏனெனில் பிரபஞ்சம் ஒரு கட்டத்திற்கு பிறகு தவறான மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நேரம் இருக்க அனுமதிக்காது. அது தானாகவே எல்லாவற்றையும் சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும். சில சமயம் நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறேன் என்று கேள்வி கேட்டிருக்கலாம். அதே விஷயத்தை மற்றவர்கள் எளிதாக பெறும்போது நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு போராட வேண்டும் என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், சாதாரண வாழ்க்கைக்காக நீங்கள் பிறக்கவில்லை. அதனால் தான் உங்களுடைய பயணம் கடினமாக இருந்தது. பெரிய வெளிச்சம் தரும் நட்சத்திரங்கள் இருண்ட விண்வெளியில் தான் உருவாகின்றன. அதுபோல உங்களுடைய வலியும் ஒரு புதிய சக்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை இப்போதே மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தோல்வியடைந்த மனிதர் இல்லை. நீங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனிதர். இன்னும் உங்கள் கதை முடிவடையவில்லை. பலர் பாதியிலேயே உடைந்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் நிற்கிறீர்கள். அதுவே உங்கள் வலிமை. உங்கள் ஆன்மா இன்னும் போராடி கொண்டிருக்கிறது என்றால், பிரபஞ்சம் இன்னும் உங்களை விட்டுவிடவில்லை என்பதற்கான சான்று அது. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் சில விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம். நீண்ட நாட்களாக பேசாத ஒருவர் திடீரென்று தொடர்பு கொள்ளலாம். எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு திறக்கலாம். உங்கள் மனதில் இருந்த ஒரு கேள்விக்கு யாரோ திடீரென பதில் சொல்வது போல நிகழலாம். இது எல்லாம் சாதாரண சம்பவங்கள் அல்ல. பிரபஞ்சம் உங்களை சரியான பாதைக்கு மெதுவாக தள்ளி கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்குள் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. பயம். உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் மிகப்பெரிய எதிரி பயம்தான். நான் முடியுமா என்ற சந்தேகம். மீண்டும் காயப்படுத்தப்பட்டால் என்ற தயக்கம். என்னால் இதை சமாளிக்க முடியுமா என்ற குழப்பம். இந்த பயங்கள் உங்கள் மனதுக்குள் பல வருடங்களாக கட்டப்பட்ட சுவர்கள். ஆனால் அந்த சுவர்களை உடைக்காமல் புதிய வாழ்க்கைக்குள் செல்ல முடியாது. பிரபஞ்சம் இப்போது உங்களை அந்த பயத்தை கடக்க வைக்கப் போகிறது. ஒரு கழுகு உயரமாக பறக்க ஆரம்பிப்பதற்கு முன் தனியாக இருக்க கற்றுக்கொள்கிறது. அதுபோல உங்களுக்கும் இந்த தனிமை ஒரு தண்டனை அல்ல. அது ஒரு பயிற்சி. நீங்கள் யார் என்பதை உணர வைக்கும் ஒரு அமைதியான பயணம். அந்த பயணத்தில்தான் உங்கள் உண்மையான சக்தி வெளிவரும். நீங்கள் உங்கள் இதயத்திற்குள் இன்னும் ஒரு கனவை மறைத்து வைத்திருக்கிறீர்கள். அது பெரியதாக இருக்கலாம். மற்றவர்கள் சிரிக்கும் அளவுக்கு அசம்பவமாக தோன்றலாம். ஆனால் அந்த கனவை உங்கள் உள்ளம் இன்னும் விடவில்லை. ஏன் தெரியுமா? அது சாதாரண ஆசை அல்ல. அது உங்கள் ஆன்மாவின் அழைப்பு. நீங்கள் செய்ய பிறந்த விஷயம். அதனால்தான் எத்தனை தோல்வி வந்தாலும் அந்த கனவு முழுவதும் அழியவில்லை. உங்களை பற்றி நீங்கள் நினைப்பதை விட
பிரபஞ்சம் பெரிய திட்டம் வச்சிருக்கிறது. இன்னைக்கு நீங்க பார்க்கும் இருள் ஒரு முடிவல்ல. அது விடியற்காலைக்கு முன் இருக்கும் அமைதி. இன்னும் கொஞ்சம் காலம், இன்னும் கொஞ்சம் பொறுமை, உங்க வாழ்க்கை திரும்ப முடியாத அளவுக்கு மாறப்போகிறது. அந்த மாற்றம் வெளியில் ஆரம்பிக்காது. அது முதலில் உங்கள் உள்ளத்தில் ஆரம்பிக்கும். ஒரு நாள் திடீரென்று நீங்கள் பழைய மனிதராக இல்லையே என்று உங்களுக்கே தோன்றும். அதுதான் உங்கள் புதிய பிறப்பு. உங்கள் மனதில் யாரோ ஒருவரின் நினைவு மீண்டும் மீண்டும் வருகிறதா? அதற்கும் ஒரு காரணம் இருக்கலாம். சில ஆன்மாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டு போகும். சிலர் தங்கி விடுவார்கள். சிலர் நினைவாக மாறிவிடுவார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒரு நோக்கத்தோடு தான் வந்தவர்கள். யாரையும் வெறுக்க வேண்டாம். யாரையும் பிடித்து வைத்துக் கொள்ள முயல வேண்டாம். உங்களுக்கு உரியவை உங்களை விட்டு போகாது. இனி வரும் நாட்களில் நீங்கள் உங்களை அதிகமாக கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். உங்கள் மனதை சோர்வடைய செய்யும் விஷயங்களை குறையுங்கள். உங்கள் உள்ளத்தை வலுப்படுத்தும் பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள். அதிக நேரம் அமைதியில் இருங்கள். இயற்கையை கவனியுங்கள். உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள். ஏனெனில் பிரபஞ்சம் பெரும்பாலும் அமைதியின் வழியாகத்தான் பேசும். ஒரு நாள் மிக விரைவில் நீங்கள் காத்திருந்த அந்த செய்தி வரும். அந்த கதவு திறக்கும். அந்த மாற்றம் தொடங்கும். அப்போது இன்று நீங்கள் அனுபவிக்கும் குழப்பமெல்லாம் அர்த்தமுள்ளதாக தெரியும். நீங்கள் இவ்வளவு நாள் வீணாக காத்திருக்கவில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். பிரபஞ்சம் முழு நேரமும் உங்களை சரியான இடத்திற்கு அழைத்துச் செல்லும் வேலை செய்து கொண்டிருந்தது என்பதை உணர்வீர்கள். அந்த நாளில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சம்பவமும் உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை விழிக்க வைக்க வந்தது என்று. இன்று வரை நீங்கள் அனுபவித்த எல்லா துரோகங்களும், ஏமாற்றங்களும், இழப்புகளும், தனிமைகளும் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்குள் ஒரு புதிய மனிதரை உருவாக்கி கொண்டிருந்தது. அந்த மனிதர் இனி பழைய மாதிரி யாரையும் நம்பி உடைந்து போக மாட்டார். இனி உங்கள் இதயம் பலவீனம் அல்ல, அது அமைதியாக இருந்தாலும் மிகப்பெரிய சக்தியை சுமந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு வருந்தியிருக்கலாம். அவர்களுக்கு எல்லாம் எளிதாக கிடைக்கிறது. நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்த பயணம் இருக்கும். சிலர் சீக்கிரம் வெற்றி பெறுவார்கள், ஆனால் உள்ளுக்குள் காலியாக இருப்பார்கள். சிலர் தாமதமாக உயர்வார்கள், ஆனால் அவர்கள் அடையும் உயரம் நிலைத்திருக்கும். நீங்கள் அந்த இரண்டாவது வகையை சேர்ந்தவர். அதனால் தான் பிரபஞ்சம் உங்களை மெதுவாக உருவாக்குகிறது. உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்ட போது நீங்கள் அழுதீர்கள். சில மனிதர்கள் விட்டு சென்றபோது உங்கள் உலகமே உடைந்தது போல உணர்ந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு திரும்பி பார்த்தால் புரிகிறது அல்லவா? அந்த விஷயங்கள் நடந்திருக்கவில்லை என்றால் நீங்கள் இன்னும் அதே இருளில் சிக்கியிருப்பீர்கள். சில பிரிவுகள் நம்மை காயப்படுத்தும், ஆனால் அதே பிரிவுகள் நம்மை காப்பாற்றியும் விடும். அதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியம். இப்பொழுது உங்கள் உள்ளம் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டதாக மாறியிருக்கலாம். யாராவது பொய் பேசினால் உடனே உங்களுக்கு தெரிந்துவிடும். சில இடங்களுக்கு சென்றவுடன் மனசு அமைதியாக இல்லாமல் போகும். சில மனிதர்களை பார்த்தவுடன் காரணமே இல்லாமல் தூரமாக இருக்க வேண்டும் போல தோன்றும். இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்கள் ஆன்மா இப்போது ஆற்றல்களை உணர ஆரம்பித்து விட்டது. எல்லாருக்கும் இந்த உணர்வு கிடைக்காது. நிறைய காயங்களை கடந்து வந்தவர்களுக்கு மட்டுமே இந்த விழிப்பு வரும். ஒரு உண்மையை கவனிச்சிங்களா? நீங்கள் மிகவும் உடைந்து போன தருணங்களில்தான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய புரிதல்கள் வந்திருக்கிறது. மனிதன் சந்தோஷத்தில் இருக்கும்போது அவன் வெளி உலகத்தை மட்டுமே பார்க்கிறான். ஆனால் துன்பத்தில் இருக்கும்போதுதான் உள்ளே பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த உள்ளார்ந்த பயணம்தான் உங்களை இப்பொழுது இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் இப்பொழுது பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. ஏனெனில் நீங்கள் உண்மையை உணர ஆரம்பித்து விட்டீர்கள். முன்பு போல போலியான சிரிப்புகளுடன் வாழ முடியாது. உங்கள் மனதை காயப்படுத்தும் இடங்களில் தங்க முடியாது. உங்கள் ஆற்றலை சுரண்டும் மனிதர்களோடு நீண்ட நேரம் இருக்க முடியாது. இதற்கு காரணம் அகந்தை அல்ல. உங்கள் ஆன்மா இனி குறைந்த ஆற்றல்களை ஏற்க மறுக்கிறது என்பதுதான் காரணம். இனி வரும் நாட்களில் உங்களுக்கு பல சோதனைகள் வரலாம். சில நேரங்களில் எல்லாமே குழப்பமாக மாறலாம். நீங்கள் எடுத்த முடிவுகளை கூட சந்தேகப்படலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீர்கள். பிரபஞ்சம் உங்களை தவறான பாதைக்கு ஒருபோதும் அழைத்துச் செல்லாது. சில சமயம் அது உங்கள் பொறுமையை சோதிக்கும். ஏனெனில் உண்மையான மாற்றம் ஒரே இரவில் வராது. அது மெதுவாக உங்களை உள்ளிருந்து மாற்றும்.
நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் உங்கள் உள்ளே ஒரு போராளி இருக்கிறார். பலமுறை வாழ்க்கை உங்களை கீழே தள்ளியது. ஆனாலும் நீங்கள் மீண்டும் எழுந்தீர்கள். அது சாதாரண விஷயம் அல்ல. சிலர் ஒரே ஒரு தோல்வியிலேயே நின்று விடுவார்கள். ஆனால் நீங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் இந்த பிரபஞ்சம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் மிக விரைவில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் நடக்கும். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம். ஒரு மனிதரின் வருகையாக இருக்கலாம். ஒரு புதிய தொடக்கமாக இருக்கலாம். இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல ஆரம்பிப்பீர்கள். உங்கள் மனதை காயப்படுத்தும் விஷயங்களை இனி சகிக்க மாட்டீர்கள். அந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை வேகமாக மாற ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் தனது மதிப்பை உணர்ந்த நொடியிலிருந்து உலகமே அவனை வேறு விதமாக நடத்த ஆரம்பிக்கும். நீங்கள் கூட அந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கண்களில் இருந்த பழைய பயம் மெதுவாக மறைந்து வருகிறது. அதற்கு பதிலாக ஒரு அமைதியான தைரியம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மையான மாற்றம். இனி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் விஷயங்கள் உங்கள் கடந்த காலத்தை விட மிகப்பெரியதாக இருக்கும். நீங்கள் இழந்ததை நினைத்து அழுத நாட்கள் விரைவில் முடிவடையும். அதற்கு பதிலாக நீங்கள் பெறப்போகும் ஆசீர்வாதங்கள் உங்கள் மனதை ஆச்சரியப்படுத்தும். ஆனால் அதற்குள் நீங்கள் முழுமையாக தயாராக வேண்டும். ஏனெனில் பிரபஞ்சம் பெரிய பரிசுகளை எப்போதும் தயாரான ஆன்மாக்களுக்குத்தான் கொடுக்கும். இப்போது உங்கள் உள்ளம் இந்த வார்த்தைகளை கேட்க காரணம் இருக்கிறது. இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல. இது உங்கள் ஆன்மாவுக்கு வந்த ஒரு நினைவூட்டல். நீங்கள் தனியாக இல்லை என்று பிரபஞ்சம் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பலமுறை உடைந்தாலும் இன்னும் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. அதுவே உங்கள் மிகப்பெரிய சக்தி. இனி வரும் ஒவ்வொரு நாளையும் கவனமாக வாழுங்கள். உங்கள் மனதில் வரும் சிறிய உணர்வுகளையும் கவனியுங்கள். எனில் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் மிகவும் அருகில் இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு நாள் காத்திருந்த அந்த மாற்றம், அந்த வெளிச்சம், அந்த அமைதி மெதுவாக உங்கள் வாழ்க்கைக்குள் நடந்து வந்து கொண்டிருக்கிறது.